இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்டயா இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயா? ஏன் இப்படி கேட்குறேன்னு பாக்குறீங்களா? நான் இங்க ரிமோட் கண்ட்ரோல்னு சொன்னது உங்க கோபத்தை. யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்க அல்லது திட்டுறாங்கன்னா உடனே நம்ம டென்ஷன் ஆகுறோம், கத்துறோம். உங்களை ஒருத்தர் வெறுப்பேத்துறாங்கன்னா அவங்க மனசுல ஒரு கணக்கு இருக்கு. நீங்க கோபப்படணும், கத்தணும், உங்க நிதானத்தை இழக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி கோபப்பட்டா அவங்க நினைச்சது நடந்துடுச்சுன்னு சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க பாதிக்கப்படுறது யாரு? நீங்க தான். அவங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஆனா நாம மட்டும் அந்த இடத்துல பிபி ஏறி முகம் செவந்து அன்னைக்கு முழுக்க அந்த ஒரு விஷயத்தையே நினைச்சு நிம்மதி இல்லாம நிற்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்தவர் செய்த தவறுக்காக உங்களை நீங்களே ஏன் வருத்திக்கணும்? அவரோட சந்தோஷத்துக்காக உங்களோட ஒரு நாளை ஏன் வீணாக்கணும்? அவங்க என்னதான் உங்களை தூண்டினாலும் இவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் ஏன் என் அமைதியை கெடுத்துக்கணும்னு நினச்சி ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த கடந்து போயிருங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணலன்னா என்னடா இது, இவ்வளோ சொல்லியும் இவங்க அசரவே இல்லையேன்னு குழம்பி போய் நிற்கிறது அவங்களா தான் இருக்கும். அவங்க கோபம் பட்டனை அமுக்குனா நாம ஏன் ரியாக்ட் பண்ணணும்? நாம என்ன அவங்க ஆட்டுறதுக்கு ஆடுற பொம்மையா? உங்களை வெறுப்பேற்றுறவங்க முன்னாடி நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. நம்மளோட மிகப்பெரிய பலவீனம் நம்ம கோபம்தான். கோபங்கிறது ஒரு தீ மாதிரி. அது அடுத்தவங்களை சுடுதோ இல்லையோ அதை சுமந்துட்டு இருக்கிற நம்ம மனசை தான் முதல்ல உருக்கி சாம்பலாக்கும். நம்ம நிம்மதி போகும், நம்ம ஹெல்த் கெடும், முக்கியமா நம்ம சந்தோஷம் அங்க பாதிக்கப்படும். நம்மள நிறைய பேர் சத்தம் போட்டு பேசுறது தான் அதிகாரம் நினைக்கிறோம். ஆனா உண்மையான ஆளுமைங்கிறது அடித்தடியோ கத்துறதோ இல்லை. நம்ம உணர்ச்சிகளை நம்ம வசப்படுத்துறது தான் செல்ஃப் கண்ட்ரோல். திருப்பி பேச எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த இடத்துல ஒரு புன்னகையோட அமைதியா கடந்து போறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க ஒரு வெற்றியாளனா நிக்கிறீங்க. யாராவது உங்களை வேண்டுமென்றே சீண்டும் போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இவங்க பேசுறதுக்காக நான் ஏன் என் ரத்த அழுத்தத்தை ஏத்திக்கணும்? இவங்க அவ்வளோ ஒர்த்தான்னு யோசிங்க. பதில் சொல்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஸ்மைல் இருக்கு பாருங்களேன், அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய மரணாடி. தவறான இடத்துல காட்டுற கோபத்தை விட சரியான இடத்துல கடைப்பிடிக்கிற மௌனம் ஒரு பேராயுதம். கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, அது தீர்வை தராது, தழும்புகளை மட்டும்தான் தரும். உங்கள் நாவிற்கு பூட்டு போடுங்க, இல்லைனா அது உங்கள் வாழ்விற்கே வேட்டு வைக்கும். அடுத்தவங்க செஞ்ச தப்புக்கு உங்களை நீங்களே எரிச்சுக்காதீங்க. உங்கள் ரிமோட்டை உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. கோபம் உன் பலவீனம், நிதானம் உன் மகுடம். கோபத்தை விடுங்க, மகுடத்தை சூடுங்க.